ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டிருக்கிற ரெசிபி உடம்புக்கு ஆரோக்கியமான நாட்டுக்கோழி ரசம். இப்போ இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நம்ம ஒரு நாட்டுக்கோழி இந்த மாதிரி சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன், பெருங்காயத்தூள் இதில் எடுத்துக்கிறேன், மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், தக்காளி பழம், கொத்தமல்லி, வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் எடுத்துக்கிறேன் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பழப்புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நாட்டுக்கோழி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த நாட்டுக்கோழி ரசத்தை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் மிக்ஸி ஒன்று எடுத்து அதில் கொத்தமல்லி, நாங்கள் ரெடி பண்ணி வச்ச மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், காஞ்ச மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மிக்சியில் ஓட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை நாங்கள் இப்போ ஒரு கோப்பை மாற்றிக்கொள்வோம். அதே மிக்சியில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை நாங்கள் இப்போ அரைச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ நாங்கள் இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை அரைச்சி எடுத்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தக்காளியம் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியை அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளியை எப்படியே மிக்சியில் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் நாட்டுக்கோழி ரசத்தை தயாரித்து எடுத்துக்கொள்வோம். நாட்டுக்கோழி ரசத்தை தயாரிக்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு பானை ஒன்று எடுத்துக்கொள்வோம். அந்த பானையில் எண்ணெயை விட்டுக்கொள்வோம். இப்போ எண்ணெய் சூடாகி வரட்டும். அந்த எண்ணெய் சூடாகி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த பேஸ்ட்டை போட்டுக்கொள்வோம். பேஸ்ட்டை போட்டு இதை நாங்கள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கொள்வோம். அந்த வெள்ளைப்பூடு, இஞ்சி, வெங்காயத்தில் பச்சை வாசம் போயிருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கொள்வோம். கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கொள்வோம். இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் நாங்கள் பச்சை அரைச்சிருந்தாங்க. அதனுடைய இதோடு சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கொள்வோம். நாங்கள் இதை அரைக்கும் போது நாங்கள் வறுத்துட்டு அரைச்சிருந்தோம்னு சொன்னால் நாங்கள் பிறகு போட்டுக்கொள்ளலாம் ரசத்துக்கு. இது நான் பச்சை அரைச்சபடியாக இதில் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கொள்வோம். வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுக்கலாம், அதை சேர்த்துக்கொள்வோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பழத்தை சேர்த்து ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். மஞ்சள் தூளோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ இது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கொள்வோம். இந்த தக்காளி பழத்தில் பச்சை வாசம் போயிருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கோழியை சேர்த்துக்கொள்வோம். கோழியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்க. கோழி அவிஞ்சு வரட்டும். கோழியில் உள்ள தண்ணியில் கோழி நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நாங்கள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். ரசத்துக்கு கட்டாயம் பெருங்காயத்தூள் பாய்ச்சி கொள்ளணும். இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பெருங்காயத்தூளை சேர்த்து கலந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா பழப்புளியை கரைச்சி விட்டுக்கொள்வோம். பழப்புளியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ கோழி பழப்புளியில் அவிஞ்சு வரட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நாங்கள் விட்ட பழப்புளியும் கொதித்து கோழி நல்லா அவிஞ்சு நாங்கள் தயாரித்த ரசம் ரெடி ஆகிருக்கு. இந்த டைமில் நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கொத்தமல்லியிலே போட்டுக்கொள்வோம். ரசத்துக்கு கொத்தமல்லியில் கடைசியாக போட்டுக்கொள்ளுங்க. கொத்தமல்லியிலே போட்டு இந்த மாதிரி ஒரு கலக்கல் கலக்கி விடுங்க. நாங்கள் தயாரித்த நாட்டுக்கோழி ரசம் சூப்பராக வீடே மணக்கிற மாதிரி ரெடி ஆகிருக்கு. உங்களுக்கும் இந்த நாட்டுக்கோழி ரச ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் ஐலண்ட் யூடியூப் சேனலை உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.